Hi guys, welcome back to our channel all about facts. இன்னைக்கு நம்ம எந்த ஃபேக்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மம்மிஸை பற்றி தான். இந்த கான்செப்டை யார் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் வி நோ தட் ஏன்ஷியன் ஈஜிப்தியன்ஸ் தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 45+ days ஒரு டெட் பாடியை ப்ரிசர்வ் பண்ணி ஒரு கிளாத்தில் ரேப் பண்ணி ஒரு காஃபின்ஸ்குள்ளே டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மம்மிஃபிகேஷன். இது எதனால் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்கன்னு அவங்க நம்பியிருக்காங்க. மோஸ்ட்டாக இது அந்த டைமில் அந்த ரிச் பீப்புள்ஸ் தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கொண்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஸோ மம்மிஸ் இவங்களை பற்றியான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா அந்த டைமில் ரிசர்ச்சர்ஸ் மம்மிஸ் தலையில் இருந்த லைஸ் மூலயமா அந்த மம்மிஸோட ஜெண்டரையும் அந்த மம்மிஸ் எப்படி இறந்ததுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜென்ஸ் மோஸ்ட்டாக கேட்ஸ் ரொம்ப வளர்ப்பாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா குட் லக்ஸ். ஸோ இந்த கேட்ஸையுமே அவங்க மம்மிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. லேட்டர் அந்த மம்மிஸை வந்து கேட் மம்மிஸை வந்து வெளிநாட்டவர்கள்லாம் வந்து வாங்க ரொம்ப ஆர்வம் காட்டியிருந்தாங்க. எதனால் பார்த்தோன்னா அவங்களுக்கும் அந்த விஷயம் குட் லக்கை கொண்டு வருன்றதை அவங்க நம்பியிருப்பாங்களோ என்னமோ. ஈவன் மம்மிஸோட பாடிஸில் இருக்க சம் பார்ட்டிகல்ஸை வச்சு பெயின்ஸ்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஈவன் அந்த டைமில் கிங்ஸ்லாம் வந்து மம்மிஸ் பாடியில் இருக்கிற திங்ஸை வச்சு உருவான மெடிசன்ஸை கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெடிசன்ஸ்க்கு பேர் என்னென்னா மம்மியா அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஸ்டே டியூன் வித் அஸ்.